ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ரேஷன் அரிசியில் இட்லி வைக்க போறாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா ரேஷன் அரிசியில் நல்லா குண்டுன்னு இட்லி வர்றதுக்கு நம்ம எப்படி அரைக்கணுங்கிறத பார்க்க போறோங்க. ரேஷன்ல வாங்கின அரிசி நல்லா இட்லிக்கு நல்லா இருக்கு. நல்லா ரேஷன்ல வாங்கும்போது நல்லா குண்டு அரிசியா வாங்கினீங்கன்னா இட்லி நல்லா இருக்குங்க. இது கூட சோளம், கம்பு, சாமை எது வேணாலும் போட்டு அரைக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ ராகி போட்டு அரைச்சி போட்டிருந்தேன். இன்னைக்கு தனியாக ரேஷன் அரிசியில எப்படி இட்லி வைக்கிறது நம்ம பார்க்க போறோம். அரிசி நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டு, 3, 4, 5 டம்ளர் அரிசிங்க. 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு விடணும். நான் எப்போதுமே ரேஷன் அரிசியில இட்லி போடுவேன், ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இது கூட 1 டம்ளர் இட்லி அரிசி நீங்க போட்டுக்கிடலாம் தேவைன்னா. அதுகிட்ட வெறும் ரேஷன் அரிசியில போட்டாலே நல்லா வருங்க. நான் அரைக்கிற பக்கத்தில் அரைங்க, உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இட்லி. இப்போ உளுந்து 5 டம்ளருக்கு இந்த டம்ளருக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்லேயே நம்ம உளுந்து எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு எடுத்தா போதுங்க. 5 டம்ளருக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற போட்டுக்கணும். நல்லா ஊறணும். நல்லா ஊறினாதான் இட்லி சூப்பராக கிடைக்கும். இது கழுவி எடுத்துக்கலாம். நல்லா எப்படி இருக்குது பாருங்க. ரேஷன் அரிசி நல்ல அரிசியா இருக்குங்க. எப்பமாவது ஒருக்கா தான் நல்ல அரிசியா இருக்காது. சில சமயங்கள்ல நல்ல அரிசியா தான் கிடைக்கும். ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கலர் நல்லா கிடைக்கும். ரேஷன் அரிசி வாடையும் இருக்காது உங்களுக்கு. நல்லா பிசைக்கணும். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அழுக்கு எல்லாமே போயிடும். அரிசி நல்லா ஒயிட்டா கிடைக்கும் உங்களுக்கு. ரேஷன் அரிசினே யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா. சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்க. இட்லி சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க. தண்ணி அலசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 2-3 மட்டும் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. நல்லா ஊறட்டும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்தையும் கழுவி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ உளுந்தையும் நல்லா கழுவியாச்சுங்க. ரெண்டும் ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரிசியும் உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சிட்டு அப்புறமா நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். அந்த நாளிலே உளுந்து அரைச்சிட்டு தான் அரிசி அரைக்கணும்னு சொல்லி எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, கிரைண்டர்ல நம்ம அரிசி அரைக்கும் போது அப்போ பெரிய உரலுங்க, ஆட்டுற உரல் பெரிய உரலா இருக்கும். அதுல போடும்போது அடியில குழவி கடியில மாவு நிறைய இருக்கும். அரிசி மாவு அதுக்கு மேல நம்ம உளுந்து போட்டாச்சுன்னா உளுந்து பொங்காது. அப்படிங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் உளுந்த போட்டு அரைப்பாங்க, அப்புறம் தான் அரிசி அரைப்பாங்க. இப்போ நம்ம அந்த 2 குழவிங்கும் போது நம்ம எதை போட்டு அரைச்சாலும் ஒண்ணுதாங்க. நம்ம நல்லா வலிச்சிருவோம். வலிச்சிட்டு தான் அப்புறம் மட்டும் நம்ம போடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதே பழக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் உளுந்து அரைக்கிறது தான் கை வருது. இன்னும் 2 மட்டும் கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சுங்க. அரிசியை மூடி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்தையும் நல்லா கழுவியாச்சு. கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கிரைண்டரையும் நல்லா கழுவியாச்சு.
அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிரைண்டர் வந்து மும்பையில் வாங்கினாங்க. 18 வருஷம் கிட்ட அதை வாங்கி இதிலே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உளுந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்ப உளுந்து அதிகமாக போட்டால் இட்லி வந்து அமுங்கி போகுங்க. நிதானமாக போட்டால் தான் உங்களுக்கு பந்து மாதிரி கிடைக்கும் இட்லி வந்து. உளுந்தை போட்டுட்டு நம்ம எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நம்ம ஆன் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதோட நிப்பாட்டிக்கணுங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நிறைய. இது நல்ல மாவு பந்து மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணுங்க அப்புறமாட்டு. அப்போனா இட்லி வந்து நல்ல புசு புசுன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து தண்ணியே ஆக ஆரம்பிச்சிடும், பொங்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர் கூட கொஞ்சம் ஊற்றிருக்கேன். பாதி அரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 3/4 டம்ளர் ஊற்றணுங்க. அதோட நிப்பாட்டிக்கணும் தண்ணியை. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாவு பொங்கணும்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து பொங்கி வராது. உங்களுக்கு நல்லா தவங்கட்டி மாதிரி வரணும். வந்தாதான் இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும். அதனால ஒரு 5 நிமிஷம் அரையிட்டு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அரைச்சிட்டு நம்ம வலிச்சிடணுங்க. 10 நிமிஷம் தான் உளுந்து அரையிறதுக்கு. அதே மாதிரி அரிசியும் அரையிறது 10 நிமிஷம் நம்ம வடிச்சிடணுங்க. சீக்கிரமா அரைஞ்சிடும் இந்த கிரைண்டர் வந்து. அதனால உளுந்து அரையிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றினாக்கா உங்களுக்கு வந்து பொங்காது. மாவு வந்து எப்படி திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி திக்கா அரைக்கணும். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணி கட்டாது. ஓரத்தில் இருந்ததுலாம் நம்ம சைடில் வடிச்சுட்டு அரையிட்டு வடிக்கலாம். மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க. வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல பந்து மாதிரி இருக்கணுங்க மாவு வந்து. அப்பதான் மாவு வந்து வத்தி போகாது உங்களுக்கு இட்லி வந்து. உளுந்து வந்து வலிச்சாச்சுங்க. அரிசியை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி ஊத்திட்டு நம்ம அரிசியை போடணுங்க. அல்லாட்டா உங்களுக்கு வந்து சிக்கும். தண்ணி ஊத்தாம போட்டீங்கன்னா சிக்கிக்கிட்டே இருக்கும், ஓடாது, நின்றும். அதனால தண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊத்திட்டு அப்புறம் மட்டும் போடுங்க. உப்பு போட்டு கழுவுங்க. சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு இட்லி. பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் ரேஷன் அரிசியில தான் போடுவாங்க. நல்ல உப்பு போட்டு கழுவி தான் போடுவாங்க. நமக்கு தெரியாது. நம்ம கடை அரிசின்னு நினைச்சு சாப்பிட்டு வந்துருந்தோம். அவங்க அந்த சீக்ரெட்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கு. நல்லா அரையிட்டோம். அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். உளுந்த மாவு வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். அரை விட்டு வலிச்சுக்கிடலாம். மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க. வலிச்சுக்கிடலாம். சிலவங்க வந்து குழவியை வெளியே எடுத்துட்டு வலிப்பாங்க. இப்படி வலிக்க தெரியாம குழவியை வெளியே எடுத்துட்டு தான் வலிப்பாங்க. நான் அப்படியே வலிச்சிருவேன். பழகிட்டேன் அப்படி. இதுதான் ஈஸியா இருக்குங்க. குழவி வெளியே எடுத்தா பூரா எல்லா இடமும் ஆகும். இது நம்ம ஒரு மாவு இல்லாம எடுத்துடலாம் உள்ளுக்குள்ள இருந்து. ரொம்ப ஈஸியாட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கை வலி இருக்கனால வெயிட் ஒன்றும் கையில பிடிக்க முடியலங்க. கை வலி தாங்க முடியல. மாவு சட்டியை கூட தூக்க முடியல. அந்த அளவுக்கு கை வலி இருக்கு.
எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. ஸ்கேன் பண்ணியாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, என்னதான் பண்ணனே தெரியல. கை வலி ரொம்ப எடுக்கு. மாவு வளைச்சு எடுத்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் மாவு சட்டியை தூக்கணும்னா கை வலிக்குங்க ரொம்ப. இந்த மாதிரி கொஞ்சமோடு தண்ணி ஊத்திட்டு பட்டனை கூட பிரஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கை வலிக்கு. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு நம்ம கிரைண்டரை ஓட விட்டோம்னா கிரைண்டர்ல இருக்க குழையில இருக்க மாவெல்லாம் வந்துருங்க. கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த இடையில இருக்க மாவெல்லாம் வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி எடுத்துடணுங்க. மாவுல கிரைண்டர் கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சிலவங்க வந்து உப்பு போட மாட்டாங்க, காலையில தான் போட்டு பிசைவாங்க. நான் போட்டு பிசைஞ்சே வச்சிருவேன். புளிக்காம மாவதிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த இட்லி வந்து நல்லா இருக்காதுங்க. லேசாக பொங்கி வந்ததுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க. சிலவங்க வந்து அரைச்ச மாவை பாதி எடுத்து வெளியில் வச்சிருவாங்க. அல்லட்டாக்கி அவிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அவிப்பாங்க. அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே வராது. புளிக்க வச்சு எடுத்து வைங்க. கொஞ்சம் பொங்கி வந்தானே எடுத்து வைங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், புளிக்கவே செய்யாது. அதேமாரி மாவை நம்ம தேவைக்கு அப்போ நம்ம எடுத்துட்டு உடனே மூடி உள்ள வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்டு உள்ள வச்சாலும் புளிச்சிருங்க மாவு. ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா மாவு வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம பொதுவாக ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சுருவாங்க. மாவை எடுத்தாலும் நம்ம சுற்றி விட்டு வலிச்சு வைக்கணுங்க. மாவு ஓரத்துல எல்லாம் இருக்கும் பாருங்க. மாவை எடுத்த உடனே அந்த ஓரத்தில் இப்படி சுற்றி வலிச்சு விட்டுறணும். அது இல்லைன்னா அந்த ஓரத்தில் இருக்க மாவு புளிச்சு உள்ளே இருக்க மாவும் புளிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு இட்லி வந்து. மாவும் கெட்டு போகாமல் ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக உங்கள் கைக்கு பொங்கும் அப்படின்னா வேற ஒரு பாத்திரத்தில் பாதியை மாற்றி வச்சுருங்க. நான் வேற ஒரு பாத்திரத்தில் பாதியை மாற்றி வைக்க போகிறேன். என்ன பொங்கி சாடிட்டுனா வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால சின்ன சட்டியில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா, நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் அரைப்பேன். வியாழக்கிழமை தோறும் அரைப்பேன். வெள்ளிக்கிழமைக்கு காலையில் இட்லி வைப்பேன் ஃப்ரெஷ் ஆட்டு. முன்னால் நாங்கள் விரதம் இருப்போம் வெள்ளிக்கிழமை தோறும். அப்போ வந்து வியாழக்கிழமை அரைச்சி அப்படியே பழகிட்டோங்க. இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மாவு வெள்ளிக்கிழமைக்கு சாப்பிட்டா தான் வெள்ளிக்கிழமை மாதிரி இருக்கு. அதனால வியாழக்கிழமை தோறும் அரைச்சிடுவேன். சனி ஞாயிறுலாம் அரைக்க மாட்டேன். மூடி வச்சுக்கலாம் மாவை. இப்போ மாவை வலிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டை அடியில் வச்சு நம்ம மேலே வச்சுக்கலாங்க. கிச்சனுக்கு கவுண்டர் டாப்லாம் இது அழுக்காகாது. காலையில் பார்க்கலாம். காலையில் நல்லா மாவு பொங்கிரும். எடுத்து நம்ம இட்லியை வைக்கலாங்க. மாவு நல்லா பொங்கிருச்சு பாருங்க. இந்த மாதிரி பொங்கிருக்கணுங்க. பொங்கினா தான் இட்லி சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி பிரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். டப்பாவில் இருக்கிறதும் நல்லா பொங்கிருச்சு. நல்லா இப்படி அடித்து இப்படி தூக்கி வச்சிடணும். நல்லா பிரிட்ஜில் இருந்தாலும் பொங்கி வெடிச்சிடும். இந்த சின்ன கடாயில் இருக்கிறத நான் வெளியில் வச்சுட்டு இந்த டப்பாவில் இருக்கிறத பிரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறாங்க. கடாயில் தண்ணி வச்சுட்டோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கலாம். மாவு ஊற்றுறதுக்கு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம்.
இப்போ மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். மாவு ஊற்றும் போது இப்படி தூக்கி ஊற்றுங்க, நல்லா புதுசு புதுசுன்னு இட்டி ரவுண்டாக கிடைக்கும். இப்படி தூக்கி ஊற்றணும். தூக்கி ஊற்றினாக்கியா ரவுண்டாட்டு கிடைக்கும். ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு பார்க்கலாங்க அன்னைக்கு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நம்ம அப்புறமா எடுத்துக்கிடலாம். இட்லி வந்து அவிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக அவிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு அல்லட்டக்கா ஒரு குச்சி வச்சு இல்லைன்னா கையை வச்சு குத்தி பாருங்க, ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வந்துருச்சுங்க. ஒட்டாமல் வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. உடனே எடுத்தாக்கியா ஒட்டும், அதனால கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இட்லி வந்து வெளியே எடுத்து வச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க இட்லியை. இவ்வளோ பஞ்சு மாதிரி வருது பாருங்க, டாப்பாட்டு பாட்டாக வந்துடுங்க. இட்லி தட்டிலையும் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இதே அளவுகளோட பண்ணுங்க, கரெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு. ரேஷன் அரிசி இட்லின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பராட்டு புசு புசுன்னு இட்லி பண்ணியாச்சுங்க. பிச்சு காட்டுறேன் பாருங்க, மல்லிகை பூ மாதிரி இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ எடுத்து போட்டாச்சு. இதில் சாம்பார் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாம்பார் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியோட சாப்பிட்றதுக்கு. இந்த இட்லிக்கு வந்து சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாக்க உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பருங்க. இதே மாதிரி நீங்களும் ரேஷன் அரிசி இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.